வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பன் ரவா தோசை வித்து தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரவையை கொஞ்சமாக நம்ம தயிரில் ஊற வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இந்த ரவை கூட நம்ம போடக்கூடிய வெங்காயமும் மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கு அடுத்தல தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் கொஞ்சமாக போதும். தேங்காய் ரொம்ப நிறைய வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, மிளகாத்தல் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். பூண்டு புளி எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம அரைக்க போகிறோம். இந்த ரவா மாவை அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல தோசை பதத்துக்கு வந்துடும். அது கூடவே நம்ம வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் வறுத்து கொஞ்சம் ஆயில் போட்டு வறுத்துட்டு அதை மாவு கூட சேர்க்குறோம். அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்படின்னா இப்போ அது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சோடாப்பு ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அந்த தக்காளி எல்லாமே போட்டு இப்போ கொஞ்சமாக தோசைக்கல்லில் ஆயில் விட்டு அந்த ஆயிலில் இந்த மாவு ஒவ்வொரு கரண்டியாக விட்டு நம்ம சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு அழகாக வரும். இதை நீங்கள் பனியார சட்டியில் கூட செய்யலாம். பனியார சட்டியில் செஞ்சால் கூட அது நல்லா தான் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம கிறிஸ்பியாக சுட்டு எடுக்கணும். நிறைய மாவு விடாமல் கொஞ்சமாக விட்டோன்னா ஒரு குழிக்கரண்டி மாதிரி, அதாவது இந்த தோசைக்கல்ல கொஞ்சம் ரொம்ப பெருசாக விடாமல் கொஞ்சம் எண்ணெய் நிறைய நிரம்பி நிற்கிற மாதிரி. ரொம்ப ஆயில் சேர்க்கணுங்கிறவங்க குறைய கூட சேர்த்து கூட செய்யலாம். ஸோ அழகான மொறுமொறுன்னு நமக்கு ரவா தோசை பன் ரவா தோசை. இது பன் ரவா தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். புளிப்புக்கு அழகாக நமக்கு தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளி சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.